Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you viewers. இன்னைக்கு நாம பீக்கங்காய் முட்டை போட்டு குழம்பு வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வடை சட்டியோ பேனே எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் வந்து உங்களுக்கு சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் நிறைய விடணும். அது தகுந்தா போல் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஆயில் சூடான பிறகு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு, ஒரு சின்ன தக்காளி 1 அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு, இப்போ நாம் பீக்கங்காய் தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 எடுத்திருக்கேன். சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். அடுப்பு வந்து சிம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுலேயே வந்து காயிலே வந்து தண்ணி விடும். பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இப்போ நான் தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட்டும் காரமும் உங்களுக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணிவிட்டு அது நம்ம மேலே தூவி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், முட்டை வெந்துருச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நாங்கள் மிட்டா சால்னான்னு சொல்லுவோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.